பொருள் ஆசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அவயவங்கள்னா நீங்க உடனே கண்ணு ஒரு அவயவம், காது ஒரு அவயவம், வாய் ஒரு அவயவம், அதை அழிச்சு போடுறதுக்கு பைபிள் சொல்லல. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். So kill, deaden, deprive of power the evil desire lurking in your members, those animal impulses and all that is earthly in you that is employed in sin. Animal desire, என்ன desire? தமிழ்ல சொன்னா மிருகத்தனமான ஆசைகள். என்ன ஆசை? மிருகத்தனமான ஆசை எல்லாம் நீங்க ஒண்ணு டிப்ரைவ் பண்ணணுமா, அடுத்தது டெடன் பண்ணணும். நம்ம என்ன செய்யணுமா? சொல்லுங்க. Deprive it, deaden it or kill it. நமக்கு கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போம். என்னெல்லாம் சொல்ல போறாங்க? என்னதான்? Sexual vice, impurity, sensual appetites, unholy desires and all greed and covetousness, for that is idolatry என்று சொல்றாங்க. அது ஒரு விக்கிரக ஆராதனை. That deifying of self, அதாவது தன்னையே கடவுள் ஆக்கிக் கொண்டு and other created things, இல்லை பொருட்களை கடவுள் ஆக்கிக் கொண்டு instead of God, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் பணத்திற்கும் புகழுக்கும் பொருளுக்கும் சொல்ல புரியுது. What should be burning in our heart? நம்முடைய இருதயத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? மேலானவைகள். ஆமென். கீழானவைகள் தான் இவர் பட்டியல் போட்டு காமிக்கிறார். பொருள் ஆசை கீழானது. அது வேணும், இதை அதை வாங்கணும், ஏசி வாங்கணும், காரை வாங்கணும், ஃப்ரிட்ஜை வாங்கணும், இந்த ஷூ வாங்கணும், அந்த வாட்ச் வாங்கணும், இந்த ஷர்ட் வாங்கணும், அந்த சேலை வாங்கணும். அப்ப வாங்கவே கூடாது. வாங்கலாம் பெரியமானவர்களே, ஆனால் அது எரியக்கூடாது இருதயத்தை. தேவைக்கு வாங்குவது தவறே. அவன் பிறந்த நாளைக்கு வாங்குவது தவறில்லை, திருவண்ண நாளைக்கு வாங்குவது தவறில்லை. ஒரு நல்ல வருது நமக்கு ஒரு பண்டிகை,